அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. என்ன இன்னைக்கு ஹேமா எக்ஸஸ் அழகா இருக்கீங்க. இங்க பாருங்க, ஜொலி ஜொலி ஜொலிக்குது. அது என்ன ஒரு ஜுவல்லரி, ஏதோ ஒன்று காமெடி வருமே, சொக்க தங்கம் ஜுவல்லரி அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் அம்மா இது மாதிரி ஒரு 4-5 செட்டு வாங்கி வச்சிருந்தேன். வித்தது வந்து எல்லாமே அவசரத்துக்காக நம்ம இடம் வாங்கணும்ல, அப்பதான் அந்த அப்போ இப்படி அள்ளி கொடுத்தோன்னு சொல்லணும் பாத்தீங்களா. அந்த வளையல் செட்டு மட்டும் 2 செட்டுங்க. அது எல்லாமே வந்து நான் அந்த போலெல்லாம் எடுக்க மாட்டேன், கனமா தான் 1.5 பவுனுக்கு மேலதான் ஒரு வளையலும் வரும். இப்பவுமே பாருங்க, இதுவுமே 1.5 பவுன் தான் ஒரு வளையல், இது 2 பவுன். இப்ப வருஷாக்குட்டிக்கு எடுத்தது. இந்த வளையல் எடுத்த விளாக் தான் நாங்க இன்னும் போடாம இருக்கோம். இந்த வருஷம் ஜிஆர்ஜில கட்டி எடுத்தோம் இல்லையா, அப்ப என்னென்ன ஜுவல்ஸ் எடுத்தோம் அப்படின்றத நாங்க இன்னும் போடலை. ஏன்னா அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே திரும்பவும் அடகு கடைக்கு போறதால போகும்போது நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறோம். இது வந்து இன்னைக்கு ஒரு அவசர தேவை, அதனால இந்த வளையல், அதுக்கப்புறம் இது கூட இன்னும் ஒரு 2-3 செட்டு. ஏன்னா ஒரு 5 லட்ச ரூபா நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது. எனக்கு இந்த கிரகப்பிரவேசத்துக்காக எங்கள் அண்ணனோட நண்பர் கொடுத்துருந்தாங்க. அவங்க வச்சிருந்த காலேஜ் ஃபீஸை வந்து நான் ஒரு 10 நாள் தள்ளி கட்டிக்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நிறைய செலவுகள் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, அதனால இப்போ அவங்களுக்கு நான் ஒரே வாரத்தில் மறுபடியும் திருப்பி கொடுக்கணும் இப்போ இன்னைக்கு. அதனால இந்த வளையல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 10 பவுன், இது ஒரு 6 பவுன், இது 2 சேர்த்து 4 பவுன். 10 பவுன் வளையல் கூட வச்சாதான் நான் கேட்குற அந்த 5 லட்ச ரூபா வரும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இவங்க வந்து உருட்டுறாங்க அப்படின்லாம். அது உண்மையாகவே எங்கள் கூட பயணிக்கிற எங்களை பற்றி தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு எல்லாமே எங்களை பற்றி தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நான் வளையல் செட்டு ஏதோ சொல்கிறேனே, 2 செட்டு அப்படியே விற்றுருக்கேன். அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதை நான் நஷ்டத்துக்கு எதுவுமே விற்கல, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாதம் சீட்டு கட்டி நான் சேர்த்ததில் அதில் நல்ல லாபத்தோடு தான் அதை நான் மறுபடியும் விற்றுருக்கேன். இடம் விற்கும்போது கூட சரி, நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்கம்மா இவ்வளோ நகை விற்றுட்டிங்களே, இப்போ நகையெல்லாம் விலை ஏறி போச்சேன்னு. ஆனால் நான் இப்போ இடம் வாங்கி வச்சது, இப்போ என்னோட இடத்தோட மதிப்பு அதை விட அதிகமாக இருக்குது. அதனால நான் எப்பயுமே கவலைப்பட்டதில்லை. ஏன்னா ஒன்று நம்ம இன்னைக்கு வாங்குறோம்னா அது வந்து அடுத்த 1 வருஷம் கழிச்சு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் விலை அதிகம் தான் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் வருத்தப்படுறேன், இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாவது நெருக்கி கொஞ்சம் முன்னாடி நம்ம வாங்கி வைக்காம போயிட்டோமே. ஆனால் அப்போ இருந்து வறுமை சூழ்நிலை அப்படின்றத தொட்டு நம்மளால இவ்வளோதான் பண்ண முடிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ விற்கிற விலைக்கு அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட எப்படியாவது சேர்த்து வச்சுருக்கலாமோ அப்படின்லாம் தோணுது. நீங்களும் அந்த மாதிரி தானே ஃபீல் பண்ணியிருக்கீங்க, நகை விலை ஏற எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. இருந்தாலுமே நான் வாங்கின எதையுமே நான் நஷ்டத்துக்கு பண்ணதே கிடையாது, எல்லாமே லாபத்துக்கு தான் நான் சேல் பண்ணியிருக்கேன். இப்பயும் அப்படி தான். அதை இப்போ வாங்குகிறோம், இப்போ நம்ம தேவைக்கு அடகு வைக்கிறோம், ஏதாவது ஒரு சீட்டு வந்து முடியும் போது அதை எடுத்து கொண்டு போய் திருப்பிடுவேன். இப்படி ரொட்டேஷனில் தான் போயிட்டு இருக்குது. என்னோட ரொட்டேஷன்ஸ் எல்லாமே எனக்கு லாபத்தில் வரக்கூடியதாக தான் நான் பார்ப்பேன். ஒவ்வொன்றையும் நான் யோசிப்பேன். ஒரு சீட்டு எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அதை நம்ம வந்து ஏதாவது ஒரு தேவைக்கு பயன்படுத்துறதா இருக்கட்டும், நமக்கு அதில் ஒரு 10 ரூபா லாபம் வருமா அப்படின்னு யோசிச்சு மட்டும்தான் ஒவ்வொன்றையும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் கேட்பீங்க, என்ன இப்படி வந்து எப்படி உங்களால் முடியுதுன்னெலாம். பண்ணி தான் ஆகணும். 3 குழந்தைங்களை பெற்றுட்டோம், 2 பெண் குழந்தைங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு சம்பளம் பத்தாதுன்றப்ப போய் தான் நம்ம இந்த 11 வருடங்களாக நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாமே 1 by 1 அப்படியே பார்த்து தான் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அம்மா வேற லெவலில் சமைச்சிட்டேன். வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னும் பார்க்கவே இல்லை. இல்லைடா, ஒரு அப்படியே ஃப்ளோவா எல்லாமே. நிறைய பேர் கேட்குறாங்க, இவங்க எப்படி வந்து இவ்வளோ சீக்கிரம் இப்படி பண்ணாங்க அப்படின்னா, எல்லாமே உழைப்பு தான். உழைக்கலைன்னா ஒன்றுமே கிடையாது. அந்த உழைக்கிற பணத்தையும் நம்ம எப்படி வந்து லாபகரமாக பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை தான் நான் சொன்னேன். அதில் கொஞ்சம் டீப்பாக போயிட்டேன். அம்மா வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். மதியத்துக்கு சுட சுட சோறு அம்மா தான் சமைச்சேன் இன்னைக்கு. அப்புறம் ரசம், வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை ரசம். ரசப்பொடியை போட்டு ரசம் வைங்க, ரசம் வேற லெவலில் இருக்கும். நம்மளோட இயற்கை சந்தை குழம்பு மிளகாத்தூள் பயன்படுத்தி மீன் குழம்பு வைக்க செம்மையா இருக்கும். நிறைய பேர் வந்து வாங்கி பயன்படுத்திட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கிழிச்ச மீன் குழம்பு. என்ன கிழிச்ச பூஜா இன்னைக்கு? இன்னைக்கு ஒன்றும் கிழிக்கல, 2 ஷூட் எடுத்தேன். கிழிச்ச மீன் குழம்பு ரொம்பவே பிரமாதமா இருக்குங்க. இந்த மீன் வந்து சமைச்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா? சூப்பரா இருக்கும்பா. குழம்புல போட்டோடனே முறைச்சிக்கும். ஓகே, இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. இருங்க, அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் சங்கரா மீன் வறுவல். இதுவும் நம்மளோட இயற்கை சந்தை மீன் வறுவல் மசாலா, அதை பயன்படுத்தி தான் நம்ம வச்சிருக்கோம். செம்ம சூப்பரா வறுத்துருக்கோம், அருமையா இருக்கும். என்ன பட்டு ஓகேவா? இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா வேற லெவலில் சமைச்சிட்டேன், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறேன். இன்னைக்கு ஒரு பொடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா. வாழ்க வளத்துடன். நம்மளோட வீடியோஸ் வந்து எப்போதும் வந்து எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கு, மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்குமே சந்தோஷமா இருக்கு. தேவைப்படுறவங்க நம்மளோட வீடியோஸை நல்ல விதமா எடுத்துக்கோங்க, தேவையில்லாதவங்க வழக்கம் போல ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், இவங்க கையெல்லாம் பாருங்க கண்டு கண்டா இருக்கா. கொசுக்கடி கிடையாது, அது கொசுக்கடி தான்டா. கண்ணம் கொசுக்கடி தான் தங்கம், கொசுக்கடி கிடையாது. இங்க பாருங்க, ஏதோ பூச்சி கடிச்சிருக்கு. ஆனா எங்க அம்மா நாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறோம், அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க, கத்துறாங்க. குழந்தைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. காலையில கடிக்குமா? காலையில எதுவுமே இல்லையே. காலையில இல்ல டாக்டர்ஸ் யாரும் நம்ம வீடியோ பாத்தீங்க இல்ல கொசுக்கடி தங்கங்களா. இப்போ இங்க பாருங்களேன், அன்னைக்கு வந்து புது வீட்டுல நைட்டி போட்டு தூங்கணுமா, அங்க ஃபேன் கிடையாது, ஒரு கூலர் மட்டும் தான். அது வந்து மேல கடிச்சிருந்தா எங்களையும் கடிச்சிருக்கணும். எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் போத்திட்டு தூங்குனீங்க பட்டு. புரிஞ்சுக்கோ, நான் எத்தனை வாட்டி சொல்றது, நீங்க எல்லாருமே போத்திட்டு தூங்குங்க. நான் போத்தல, பார்த்து சொல்லுங்க. இல்ல நான் கேக்குறேன். ஏன்னா நீங்க சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லி தான் அவங்க வந்து ஆபரேஷனுக்கே ஒத்துக்கிட்டு வந்தாங்க. அது மாதிரி அவ்வளவு சீரியஸ்லாம் இல்ல, நீங்க பயந்துக்காதீங்க. இப்போ அந்த மாதிரி அலர்ஜியால வந்து உடம்பு பூரா எல்லாம் கூட இருக்கு பாருங்க கொசுக்கடி பட்டு. நான் எத்தனை வாட்டி சொல்றேன். இப்ப அது மாதிரி இருந்தா அலர்ஜினா உடம்பு ஃபுல்லா வந்திருக்கணும் இல்லையா? எனக்கு உடம்புல எங்கேயுமே கிடையாது. நைட்டி இருந்ததால கால்ல கடிச்சிச்சு, நான் போத்திட்டு தூங்கல. வீட்டுல இருந்தது பெட்ஷீட்லாம். கொசு கடிக்கல, அது வேற ஏதாவது பூச்சி ஏதோ கடிச்சிருக்கு. ஹாஸ்பிடல் வர மாட்டேங்கிறாங்க. வாழ்க வளத்துடன். பை.